அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டு நடக்க உள்ள சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 29/3/2025 சனிக்கிழமை இரவு 11:01 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த பூமியில் பிறந்த அனைவரும் 9 கிரகங்களில் சனி பகவானை மட்டும் பார்த்து அதிகமாக பயப்படுகின்றார்கள். சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருந்து, அதாவது 30 மாதங்கள் தங்கியிருந்து தன் ஆதிக்கத்தால் நன்மை தீமை பலன்களை தருவார். சனி பகவான் ஒரு ராசியை விட்டு கோச்சார நிலையில் 12 ராசிகளையும் சுற்றிவிட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர 30 ஆண்டுகள் ஆகும். அதனால்தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றது. மனிதனின் வாழ்வையும் தாழ்வையும் உருவாக்கி வைப்பார் இந்த சனி பகவான். இதனால்தான் சனி பகவானை கொண்டு பயப்படுகின்றார்கள். ராசி கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் அந்தந்த ராசியில் பிறந்துள்ள மனிதர்களின் குணம், தொழில், ஜீவனம், குடும்பம், உறவுகள், கல்வி, பதவி, முன்ஜென்ம பூர்வ புண்ணியம், உறவுகள் நிலை என அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இருந்து சஞ்சாரம் செய்யும் போது கடந்த 30 ஆண்டுகளில் ஒரு மனிதன் செயல்பட்டு வந்த நிலை, விதம், வாழ்க்கை முறையை கணக்கிட்டு அதற்கு தகுந்த பலன்களை, முன்பிறவியில் ஒருவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு உண்டான இருப்பையும் கணக்கிட்டு நீதி வழங்கிட செய்வார். 7.5 ஆண்டுகள் சனியின் காலம் என்று கூறப்படுகின்றது. இந்த சனி பகவான் ஒருவரை 7.5 ஆண்டுகள் முழுவதுமாக தீமையான பலன்களை தந்து சிரமம் தந்துவிடும் என்று யாரும் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் ஒருவர் தன் வாழ்வில் செய்யும் பாவ சாபங்களுக்கு தகுந்த தண்டனையை தந்து தீர்ப்பு வழங்கும் நீதிமான். தெய்வம், தேவதை, மனிதன், குரு, மகான், மடாதிபதி, அரசன், அமைச்சர் என எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் பாவ புண்ணிய கர்ம வினை பதிவுக்கு தக்க பலனை தந்து அனுபவிக்க செய்வார். இந்த சனியின் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, தைரியமும் வாக்கு வன்மையும், பெரியோர் நட்பு, பிரபலம், உன்னத பதவி, நிலையான சொத்துக்களை அமைத்துக் கொள்வதில் விருப்பம், ஆலய வழிபாடு, வேத மந்திர கோஷங்களை கேட்பதில் பிரியம், சுவையான உணவில் விருப்பம், முன்கோபம், மற்றவர்கள் பேச்சை கேட்காத குணம், ரகசியமாக எதையும் செய்து மற்றவர்களிடம் இருந்து வித்தியாசமாக வாழ என்னும் குணம், தனிமையில் விருப்பம், தான் எடுத்த காரியத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவேச குணம், பிறர் தன்னை பெருமையாக பேச வேண்டும் என்று தற்புகழ்ச்சி பிரியர், தான் என்ற கர்வம், ஆணவம், அகங்கார குணம், தன்னை மதிப்பவர்களை மதிப்பீர்கள், மதிக்காதவர்களை நீங்கள் மதிக்க மாட்டீர்கள், உங்கள் விருப்பப்படி வாழ விருப்பப்படுவீர்கள், எதிர்கால சிந்தனை இல்லாதவர், பக்தி என்ற மாயையை அதிகம் நம்பும் சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7ஆம் இடங்களுக்கு ஆட்சி நாயகரான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டம ராசியான மீன ராசியில் அஷ்டம சனியாக வந்து அமர்ந்துள்ளார். மேலும் சனி பகவான் மீனராசியில் இருந்து தனது 3, 6, 10ஆம் பார்வையால் பார்ப்பார். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானமான ரிஷபத்தையும், தனது 6ஆம் பார்வையால் உங்கள் ஜென்மராசியான சிம்ம ராசியையும், தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5வது ராசியான தனுசு ராசியையும் பார்த்து பலன்களை அனுபவிக்க செய்வார். சனி பகவான் அமர்ந்துள்ள மீனராசி 8ஆம் இடம். தனம், விரயம், காரிய தோல்வி, மனக்கவலை, விஷபயம், காரிய தடை, எதிரிகளால் தொல்லை, வழக்கு, நோய், கடன் தொல்லை, விபத்து, கண்டம் இவைகளை குறிக்கும். இயல்பாக உங்கள் சிம்ம ராசி ஆட்சி கிரகமான சூரியனுக்கு சனி பகவான் பகை. எனவே 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை தரமாட்டார். நீங்கள் இதுவரை ஆட்சி அதிகார பலத்தாலும் பணபலம், ஆள்பலத்தால் நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த பணம், சொத்துக்களையும் இப்போது தவறான வழியில் சம்பாதிக்கும் பணம், சொத்துக்களையும் வில்லங்கம், விவகாரங்களை தந்து அளிப்பார். புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்த செய்து புதிய தொழில்களை தொடங்கச் செய்து அதன் மூலம் கையில் உள்ள பணத்தை கரைத்து விடுவார். தன்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்களின் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கி தொழிலில் உற்பத்தி குறைவு, தொழிலை முடக்கி விடுவது, இதுபோன்று செய்து வருமானத்தை முடக்கி விடுவார். முன்பு வாங்கிய கடனையே கட்ட முடியாமல் தவிக்கும் உங்களை அசட்டு தைரியத்தை கொடுத்து புதிதாக கடன் வாங்கச் செய்து மேலும் கடனாளி ஆக்கி விடுவார். நீங்கள் கொடுத்த கடன் பணத்தை கேட்க சென்றால் அங்கு பகையை உருவாக்கி விடுவார். உங்களுக்கு கீழான நிலையில் உள்ளவர்களிடம் உங்களை பணிந்து நிற்க செய்வார். மற்றவர்கள் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் உங்களை ஈடுபட வைத்து அதில் தடை தாமதங்களை தந்து விடுவார். அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் ஈடுபடும் காரியம், செயல்களில் தடை,
பண விரயம் போன்றவைகளால் உண்டாகும். இதனால் உங்கள் மனதில் ஒருவித பயத்தையும் குழப்பத்தையும் தந்து உங்கள் தன்னம்பிக்கையை குறைத்து விடுவார். அன்றாடம் தொழில் செய்து வாழும் கூலி தொழிலாளர்களுக்கு சரியான வேலை கிடைக்காமல் அன்றாடம் ஜீவனத்திற்கு பணம் சம்பாதிக்க முடியாமல் செய்வார். எதிர்பாராத செலவுகளை தந்து பண பற்றாக்குறையை உண்டாக்கி விடுவார். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபராசியை பார்வையிடுகின்றார். 10ஆம் இடத்தில் இருக்கும் ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள். 2 பகை கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு நல்ல பலனை குறைத்து பாதிப்புகளை தான் தருவார்கள். சனி பகவானுக்கு தான் இருக்கும் ராசியில் இருந்து தரும் பலன்களை விட அதன் பார்வைதான் அதிக பலம் பெற்றது. அதனால்தான் புராண இதிகாசங்களில் சனியின் பார்வைக்கு எல்லா தேவர்களும் அசுரர்களும் பயப்படுவது போல் எழுதி வைத்துள்ளார்கள். இதுவரை தொழில், உத்தியோகம், அரசியல், பதவி மூலம் பிறரை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி தன்னிடம் வேலை செய்த வேலையாட்களுக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை தராமல் சட்டத்திற்கு புறம்பான தொழில்களை செய்து தொழில் பங்குதாரர்களை ஏமாற்றி அநியாயமாக சேர்த்த நிலம், சொத்து, பணம் இவைகளை ஏதாவது ஒரு வகையில் இழந்துவிடச் செய்வார். செய்யும் தொழிலில் நட்டத்தை உண்டாக்கி வைத்து விடுவார். கோர்ட் வழக்கு என அலைய வைத்து விடுவார். சிலர் சிறைச்சாலை செல்ல வேண்டிய நிலையையும் அமைத்து விடுவார். கடவுள் பக்தி, பூஜை என்று கூறி மக்களை கடவுள் பெயரை சொல்லி பணம் பறிக்கும் போலி சாமியார்கள், சன்னியாசி, மடாதிபதி, குருமார்களின் வேஷத்தை வெளிப்படுத்தி அவமானத்தை தந்து விடுவார். இவர்கள் கூறும் கடவுளே சனி பகவான் மூலம் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க செய்து விடுவார். மக்களிடம் பொதுநலவாதி, மக்கள் தொண்டர்கள் போல் நடித்த சீருடை அணிந்த அதிகாரிகள், அதிகாரத்தால் தவறான வழியில் பணம் சம்பாதித்த அரசியல் தலைவர்கள், அதிகாரிகளின் பணம், சொத்துக்களையும் பதவியையும் இழக்கச் செய்து கோர்ட் கேஸ், சிறைவாசம் என நிற்க வைத்து விடுவார் சனி பகவான். இவர் தனது 6ஆம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசியான சிம்மத்தையே பார்க்கிறார். இந்த சனியின் 6ஆம் பார்வையானது உங்களுக்கு ஜென்ம சனி தரும் பலன்களை தரும். 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி இவைகளை ஆதிக்கமாக கொண்டது. குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் உண்டாகும். சகோதரர்கள், சகோதர பங்காளிகள் பகையாவார்கள். சகோதரர்களின் பங்கு சொத்தினை தராமல் இதுவரை ஏமாற்றி அனுபவித்து வந்தவர்கள் அதிக தீமைகளை அடைவார்கள். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் சொத்துக்களை விற்று அடைக்க நேரிடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு எதிரிகள் உருவாகி உங்கள் வளர்ச்சியை தடுத்து விடுவார்கள். நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சி தலைவர்களின் அபிமானத்தை இழக்க நேரிடும். அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளால் பிரச்சனைகள் உண்டாகும். பதவி மாற்றம், இடமாற்றம் உண்டாகும். சிம்ம ராசிக்கு 6, 7ஆம் இடம் பகை, எதிரி, கடன், நோய் தரும். 6ஆம் இடமான மகர ராசிக்கும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு பகை. இப்போது பல சிரமங்களை அடைய செய்வார். இந்த கஷ்டம், சிரமம் தீர கடவுள், கோவில், விரதம், பரிகாரம், பூஜை, யாகம் என பண செலவு செய்து அலைய வைப்பார். இது போன்ற வழிபாடுகளால் எந்த நன்மையையும் அடைய முடியாது, வேண்டுதல் பலிக்காது. சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபராசியை பார்க்கின்றார். ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் சனிக்கு நட்பு. இதனால் சில நன்மை தீமைகளை கலந்தே அனுபவிக்க செய்வார். மனைவியால் சில நன்மைகள் உண்டாகும். தாய்க்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள், அதாவது மாமியார் மருமகள் இவர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டாகி உங்கள் நிம்மதியை கெடுக்கும். இதனால் கணவன் மனைவி இடையே பாசமும் தாம்பத்திய சுகமும் குறையும். பொறுமையாக சூழ்நிலை புரிந்து செயல்படுங்கள். இல்லை என்றால் வீட்டில் ஒற்றுமை இல்லை. இந்த சிம்மராசி பெண்கள், நீங்கள் பிறந்த வீட்டில் உங்களது பெற்றோர்கள், சகோதரர்களிடம் சொத்தில் பங்கு கேட்டு பிரச்சனை செய்வீர்கள். கூட்டு குடும்பத்தில் வாழும் பெண்கள் வீட்டில் பாகம் பிரித்து தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என சில பெண்கள் நச்சரிப்பார்கள். சில பெண்களின் வாழ்க்கையில் சீதன பொருள்கள், வரதட்சணை சரியாக கொண்டு வரவில்லை என்று கணவன் வீட்டார் துன்பப்படுத்துவார்கள். இதனால் சிரமம், பிரச்சனை உண்டாகும். சனி பகவான் தன் நட்பு ராசியான ரிஷபத்தை பார்ப்பதால் சில நன்மைகளும் அவ்வப்போது தருவார். பொதுவாக எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் தங்காது, பற்றாக்குறை ஏற்படும். கையில் பணம் வைத்திருந்தால் விரய செலவுதான் ஆகும். அதனால் கையில் பணம் வந்தால் அதை சுப செலவாக உங்கள் நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு கட்டுங்கள், பழைய வீட்டை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். திருமண வயதில் மகன், மகள் இருந்தால் அவர்களின் திருமணத்தை நடத்தி முடியுங்கள். குழந்தைகளை மேற்படிப்பு படிக்க வையுங்கள். இதுபோன்று இன்னும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பெண் குழந்தைகளுக்கு உத்தியோகம், வேலை அமைந்தால் தடை செய்யாமல் அனுப்பி வையுங்கள். சனி பகவான் தனது 6ஆம் பார்வையால் உங்கள் ஜென்ம ராசியான சிம்ம ராசியையே பார்க்கிறார். சிம்ம ராசிக்கு மீனம், அஷ்டமமான 8ஆம் இடம். சனி ஜென்ம ராசியில் ஜென்ம சனியாக இருந்தால் என்ன விதமான பலன்களை தருவாரோ அதே போன்று பலன்களை தந்து அனுபவிக்க செய்யும். சிம்ம
சிம்மம் சூரியனின் ஆட்சி வீடு. புராண கதைகளில் சூரியன் தந்தை என்றும் சனி மகன் என்றும் கூறப்படுகின்றது. சூரியனுக்கு சனி மகன் உறவு ஆகும். ஆனால் தந்தையும் மகனும் பகை, ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள் என்றும் கூறப்படுகின்றது. தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடு உண்டாகும். தந்தை பெற்ற மகனை புறக்கணிக்கலாம், அல்லது மகன் தந்தையை கவனித்து காப்பாற்றாமல் புறக்கணிப்பார். மகனுக்கு கல்வியில் தடை, உத்தியோகத்தில் தடை, விபத்து, நோய் என ஏதாவது ஒரு சிரமம் கஷ்டத்தை தந்து அனுபவிக்க செய்துவிடும். அல்லது மகனின் ராசியால் இது போன்று தந்தைக்கு பாதிப்பை தந்து அனுபவிக்க செய்யும். தகப்பன் வழி உறவுகள், சகோதரர்களிடையே பகை உண்டாகும். கூட்டு குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள், வழக்கு, வியாஜியங்கள் உண்டாகும். சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான தனுசு ராசியை பார்வையிடுவதால், மேலும் கன்னியில் உள்ள கேதுவும் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கே வருவதால் புத்திர பாக்கியம் தடைப்படும். கர்ப்பம் களையலாம். பூர்வ ஜென்ம நல்வினை தீவனைகளை கணக்கிட்டு சனி பகவான் பலனை தருவார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்பார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ராசி மகரம். 6க்கு அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதும் மறைவதும் நன்மை என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றது. ஆனால் ஜாதக ரீதியாக லக்ன பாவத்தின்படி இந்த பலன் பொருந்தலாம், கோச்சார நிலையில் பொருந்தாது. 8ஆம் இட சனியாக வந்துள்ள சனி பகவான் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களையும் துன்புறுத்த மாட்டார். குடும்பத்தில் இதுவரை மனைவி, குழந்தைகளை, பெற்றோர்களை, குடும்பத்தை சரியாக கவனிக்காமல் தன் சுகமே பெரிதென எண்ணி செயல்பட்டு வாழ்ந்தவர்களையும், மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு பெண்களுடன் சுகம் அனுபவித்து வாழ்ந்தவர்கள், பூர்வீக சொத்துக்களை தன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு முறையாக பாகம் தராமல் ஏமாற்றி தான் மட்டும் அனுபவித்து வந்தவர்களை மட்டுமே தண்டிப்பார். குடும்பத்தில் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதரர்களிடையே மரியாதை குறைவை உண்டாக்கி குடும்பத்தார் வெறுக்கும்படி செய்துவிடுவார். குடும்பத்தை விட்டு பிரிப்பார். வேறு பெண்களின் சிநேகிதத்தை பிரித்து அவர்களை விட்டு மனைவியை தேடி வரச் செய்வார். இதனால் வரை தன் மனைவி, குழந்தை, தாய், தந்தை, சகோதரிகளை நேசித்து அன்பு காட்டி தன் சுகம் பெரிதென எண்ணாமல் தான் உழைத்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் தன் குடும்பத்தினரை காப்பாற்றி வாழ்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல வழியை காட்டி வருமானத்தையும் வாழ்வையும் நிச்சயம் உயர்த்தி விடுவார். கடந்த 7.5 வருடமாக அரசியலில் மக்களை ஏமாற்றி வந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சிரமம், கஷ்டம், தண்டனை, அவமானம், பதவி இழப்பு என தண்டனையை தந்து விடுவார். தவறான வழியில் சம்பாதித்த சொத்துக்கள் பறிபோகும். தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிறரை கெஞ்ச வைத்து விடுவார். அஞ்சி வாழ செய்து விடுவார். பயந்து வாழ செய்து விடுவார். நேர்மையான அரசியல்வாதிகள், அதிகாரிகள், நீதிபதிகள் உயர்வையும் பதவி புகழ் அடைவார்கள். உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களின் ஆதரவை பெறுவார்கள். சனியின் நீதிமன்றத்தில் அவர்தான் நீதிபதி. மனிதனின் சட்டம் இங்கு செல்லாது. சரியான நீதியை வழங்குவார் சனி பகவான். அஷ்டம சனி அவரவர் செய்த வினைப்பதிவை பொறுத்தே நன்மை தீமை பலனை தரும். நல்லவர்களை வாழ வைப்பார், கெட்டவர்களை தண்டிப்பார். இதில் நீங்கள் யார் என்பது உங்களுக்கே தெரியும். அனுபவிக்கப் போகின்ற அஷ்டம சனியின் பலன்கள். இந்த அஷ்டம சனிக்கு பரிகாரங்கள் என்று எதுவும் கிடையாது. மொத்தமாக சனி பகவானுக்கு பரிகாரங்கள் கிடையாது. சனி பகவான் நீதிமான். கொடுக்க வேண்டிய நல்ல பலனையும் தீய பலனையும் கொடுத்தே தீருவார். சனி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. இருந்தாலும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வணங்கி வாருங்கள். சனியின் பாதிப்பிலிருந்து சிறிது விடுபடலாம். நன்றி, வணக்கம்.